அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகவர்த்தினி. என் பள்ளியின் பெயர் குபாங் தோட்ட தமிழ் பள்ளி, நீலாய், மலேசியா. குதிரையும் சிங்கமும். சிங்கத்திற்கு வயதாகிவிட்டதால் அதனால் வேட்டையாட இயலவில்லை. ஒரு நாள் சிங்கம் ஒரு பருத்த கழுதையை பார்த்தது. சிங்கத்தின் வாயில் எச்சில் ஊறியது. தன்னால் அந்த குதிரையை பிடிக்க இயலாது என்று அந்த வயதான சிங்கத்திற்கு தெரியும். அதனால் அந்த சிங்கம் ஒரு திட்டம் தீட்டி மற்ற விலங்குகளை ஏமாற்ற நினைத்தது. சிங்கம் அனைத்து விலங்குகளையும் சந்திக்க அழைத்தது. அந்த சிங்கம் ஒரு மாய வித்தையை கற்று வந்துள்ளதாக தெரிவித்தது. இப்பொழுது சிங்கத்தினால் மற்ற விலங்குகளின் நோய்களையும் குணப்படுத்த முடியும். அந்த சிங்கம் மற்ற விலங்குகளுக்கு உதவ எண்ணம் கொண்டுள்ளதாக கூறியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் வீடு திரும்பின. ஆனால் குதிரை மட்டும் சிங்கத்தை நம்பவில்லை. அது சிங்கத்தை சோதிக்க நினைத்தது. மறுநாள் குதிரை நொண்டிக் கொண்டே சிங்கத்தின் குகைக்கு சென்றது. என் இடது பின்னங்காலில் முள் ஒன்று குத்திவிட்டது என நினைக்கிறேன். என்னால் வலி தாங்க முடியவில்லை. தயவு செய்து உதவுங்கள் என்று குதிரை சிங்கத்திடம் சொன்னது. சிங்கமும் பாசாங்கு செய்து குதிரையின் பின்புறம் சென்றது. குதிரை தன் தலையை சுற்றி திரும்பி பார்த்தது. சிங்கம் தன் மீது பாய வருவதை கண்டது. உடனே குதிரை சிங்கத்தை வேகமாக எட்டி தள்ளிவிட்டு ஓடியது. இக்கதையின் நீதி, பிறரை ஏமாற்றாதே, பிறரால் நாம் ஏமாற்றப்படுவோம். நன்றி.